Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். சரத்குமாரோடைய நடிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா சரத்குமார் வந்து ஆக்ஷன் படங்களில் அவர் வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் இந்த மாதிரி வந்து ஒரு எப்போவுமே கொஞ்சம் ஒரு படி கீழே இறங்கி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து அண்மை காலத்தில் பல படங்களில் அவர் பண்ணுறாரு. இப்போ அந்த போர் தொழில் பரம்பொருள் அதெல்லாம் பண்ணியிருந்தார். பட் அதுக்கெல்லாம் வந்து சிகரம் வச்ச மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நடிப்பில் இன்னொரு பரிமாணம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக சரத்குமார் நடிச்சிருக்காரு. தேவயானியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கணவனுக்கு அடங்கிய ஒரு மனைவியாக வராங்க. பட் அந்த நடிப்பை காட்டுறதுக்கான ஸ்கோப் இதில் அவங்களுக்கு இல்லை. இசை சில இடங்களில் வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குது. அந்த பாட்டு, அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங் தான். பட் அந்த பாட்டில் என்ன வரிகள்னு கூட கேட்கல. அந்த அளவுக்கு வந்து அந்த இரைச்சல் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த படங்கள் கொடுத்த தாக்கம் வேறு, இந்த படம் கொடுக்குற தாக்கம் வேறு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தலைமுறை முழுசாக வந்து இதை புரிஞ்சுப்பாங்க. இது முடிஞ்சிருச்சுனா அடுத்து நம்ம அக்ரிமெண்ட், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்னு போகும்போது ஏதோ ஒரு காரணம் வந்து அந்த வாய்ப்பை வந்து பறிக்கும். இது எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நடக்கிறது தான். அதை வந்து அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் மீறி எப்போ வந்து அவங்களுக்கு வீடு அமையுது, எங்கே அமையுது, அதுதான் இந்த படத்துடைய மையக்கரு. சித்தார்த் நல்லாவும் பண்ணியிருக்கார், அவரை எந்த வகையிலையும் குறையெல்லாம் சொல்ல. ஆனால் அதே வேடத்தில் தனுஷ் மாதிரி ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தோட அந்த பரிமாணம் தான் வேறையாக இருந்தது. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சரத்குமார் அவர்கள் நடித்த 3 BHK படம் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது, பார்க்கலாம், பார்க்கக்கூடிய படம் தான். எந்த வகையிலையும் வந்து நம்மளை அப்செட் பண்ணாத ஒரு நேர்த்தியான திரைக்கதை, நடுத்தர மக்களுடைய அந்த அவதிகளை சொல்லுகிற ஒரு படம் இது. இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை கொடுத்துருக்காங்க. நடுத்தர மக்களுடைய அவதிகள் அப்படின்ட்டு நிறைய படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து இன்றைய அந்த தலைமுறைக்கு வெகு எளிதில் இது வந்து புரியும், அவங்களை சீக்கிரமாக வந்து ஐக்கியப்படுத்துகிற அந்த படம். நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களும் தேவயானி அவர்களும் சேர்ந்து ஒரு தகப்பன் தந்தை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கணவன் மனைவியாக நடிச்சிருக்காங்க. சித்தார்த் வளர்ந்த 2 பசங்களுக்கு அப்பா அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு சரத்குமாரோடைய நடிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா சரத்குமார் வந்து ஆக்ஷன் படங்களில் அவர் வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் இந்த மாதிரி வந்து ஒரு எப்போவுமே கொஞ்சம் ஒரு படி கீழே இறங்கி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து அண்மை காலத்தில் பல படங்களில் அவர் பண்ணுறாரு. இப்போ அந்த போர் தொழில் பரம்பொருள் அதெல்லாம் பண்ணியிருந்தார். பட் அதுக்கெல்லாம் வந்து சிகரம் வச்ச மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நடிப்பில் இன்னொரு பரிமாணம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக சரத்குமார் நடிச்சிருக்காரு. நிஜமாகவே வந்து ரொம்ப நிறைவை தந்த ஒரு பாத்திரம். ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய அப்பா தன்னுடைய வளர்ந்த மகளை வந்து அதிகமாக வந்து ஒரு அதிர்ந்து கூட பேசாத, அவங்க என்ன செஞ்சாலும் ஓகேப்பா, பரவாயில்லப்பா, அடுத்து பார்த்துக்கலாம், தோத்துட்டியா பரவாயில்ல, அடுத்து பார்த்துக்கலாம், இது உனக்கு செட் ஆகலையா பரவாயில்ல, அடுத்து பார்த்துக்கலாம், இந்த மாதிரி வந்து பசங்களை தட்டி கொடுத்து அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துலையும், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறை எங்கேயாவது வந்து புண்பட்டுட்டா அவன் என்ன முடிவு எடுத்துப்பானோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு இல்லையா. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு எப்பயும் எச்சரிக்கை உணர்வோடைய தன்னுடைய குழந்தைகளை அணுகிற ஒரு அப்பாவா எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே போல் தேவயானியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கணவனுக்கு அடங்கிய ஒரு மனைவியாக வராங்க. அவ்வளோதான் அவங்களுடைய ரோல். அவங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான இடங்கள் அதில் எதுவும் இல்லை. அவங்க மிகச்சிறந்த நடிகை தான். பட் அந்த நடிப்பை காட்டுறதுக்கான ஸ்கோப் இதில் அவங்களுக்கு இல்லை. ஒரு மனைவியாக படம் முழுக்க வராங்க, அவ்வளோதான். ஆனால் படம் முழுக்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தது யாருன்னா சரத்குமார் தான். சித்தார்த் அவர்கள் மெயின் லீடாக இருக்காங்களா, சரத்குமார் மெயின் லீடாக இருக்காங்களா சார்? இருவருமே சமமான வேடங்கள் தான். அதில் ஆரம்பத்தில் வந்து சரத்குமாருக்கு தான் வந்து பெரிய வாய்ப்பு. அவர் படத்தினுடைய அந்த முதல் பாதி முழுக்க சரத்குமார் தான் ஆக்கிரமிக்கிறார். அப்புறம் அந்த 2ஆம் பாதியில் இருவரும் சமமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு வேடங்கள் அமைஞ்சிருக்கு. இசையெல்லாம் எப்படி இருக்குது சார்? இசை சில இடங்களில் வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குது. அந்த பாட்டு, அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங் தான். பட் அந்த பாட்டில் என்ன வரிகள்னு கூட கேட்கல. அந்த அளவுக்கு வந்து அந்த இரைச்சல் வந்து அதிகமாக இருக்குது சில இடங்களில் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது.
முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு, டூலெட் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்து எடுத்து தேசிய விருது அளவுக்கு போயிடுச்சுல்ல சார், அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கும். இது தேசிய விருது அளவுக்கு போகுமா அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. ஆனால் இப்போ இந்த வீடு மற்ற படங்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுச்சு. இப்போ பார்க்கும்போது வந்து அது ரொம்ப ட்ராமாவாக தெரியும், அல்லது இரடா இப்படியெல்லாமா இருக்கும் அப்படியெல்லாம் கேட்க தோணும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி கேட்க தோணாது. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம நடைமுறையில் அன்றாடம் பார்க்குற அந்த வழிகள், அந்த ஏமாற்றங்கள், அந்த தோல்விகள், இது இந்த படத்து முழுக்க வந்து இருக்காது. நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் அந்த படங்கள் கொடுத்த தாக்கம் வேறு, இந்த படம் கொடுக்குற தாக்கம் வேறு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தலைமுறை முழுசாக வந்து இதை புரிஞ்சுப்பாங்க. குடும்பஸ்தன் மாதிரியான கதைக்களமாக இருக்குமா சார்? ஆமாம், ஒரு வகையில் வந்து குடும்பஸ்தனும் இந்த படமும் வந்து பேரலல் தான். என்ன அதில் அந்த 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 ஃபேமிலி அந்த ட்ராமாவும் சரி, இதுவும் கிட்டத்தட்ட சைமல்டேனியஸாக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த நாயகனும் கடைசி வரைக்கும் தோற்றுக்கிட்டே இருந்து கடைசியில் தான் ஜெயிப்பான். இந்த நாயகனும் கடைசி வரைக்கும் தோற்றுக்கிட்டே இருந்து கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி தான் ஜெயிக்கிறான். இருவருமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, இருவரும் எதிர்கொள்கிற பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் அந்த ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் வந்து ரெண்டுமே வேறு மாதிரி இருக்குது. அது வேறு, இது வேறு, அது நம்மளால் உணர முடியும். குட் நைட் படத்தில் வந்து கதாநாயகியாக நடித்தவங்க வந்து சரத்குமார் அவங்களுக்கு வந்து மகளாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்குது சார்? நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. அதிலும் வந்து அவங்க கணவனை விட்டு பிரிஞ்சு வந்துடுற அந்த காட்சியை வந்து அவங்க சொல்கிற விதம் இருக்குது. அது வந்து இப்போ இருக்கிற அந்த இளம் தலைமுறையின் அத்தனை பேருமே வந்து அந்த வழியை வந்து புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஒரு வீட்டில் வந்து அடிதடி குத்து வெட்டு இது மட்டுமே வைலன்ஸ் இல்லை, நடத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுவே பெரிய வைலன்ஸ் தான். வெறும் சொல்லால் பார்வையால் அதை உதாசீனப்படுத்துறதில்ல, அதில் காட்டுற அந்த வேறுபாடு கூட வந்து ஒரு மிகப்பெரிய கொடும் தண்டனையாக இருக்குன்றத அந்த பொண்ணு அந்த சூழ்நிலையை சொல்லி விளக்குற இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 BHKன்ற மாதிரி, அதாவது ஃப்ளாட்டோட நேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 3 குடும்பங்களோட கதைகளை விளக்குற மாதிரி இருக்கா, இல்லை ஒரே குடும்பத்தோட கதை தான். அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு தங்களுக்காக ஒரு வீடு ஒன்று சென்னையில் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து கணவன் மனைவி 2 குழந்தைகள், அப்போ 3 பெட்ரூம் இருக்கணும். கணவன் மனைவிக்கு ஒன்று, 2 குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒன்று, அப்படி ஒரு வீட்டை அவங்க பார்க்குறாங்க. எப்போது இந்த 2000 ஆண்டின் தொடக்கத்துலேருந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு முறையும் கைகூடி கை நழுவி போயிடுது. இது முடிஞ்சிருச்சுரா, அடுத்து நம்ம அக்ரிமெண்ட், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்னு போகும்போது ஏதோ ஒரு காரணம் வந்து அந்த வாய்ப்பை வந்து பறிக்கும். இது எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நடக்கிறது தான். அதை வந்து அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் மீறி எப்போ வந்து அவங்களுக்கு வீடு அமையுது, எங்கே அமையுது, அதுதான் இந்த படத்துடைய மையக்கரு. கதையில் லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லை லேகுன்னு சொல்ல முடியாது. அதை லேகுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ படம் வந்து சரளமாக போகுது, எந்த இடத்துலையும் வந்து ஸ்டாப் ஆகலை, ஸ்ட்ரக் ஆகலை, சரளமாக இருக்குது. ஆல்ரெடி சித்தார்த் அவர்கள் இது மாதிரியான கேரக்டர் செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக இந்தியன் 2 படம் வந்து எடுத்திருந்தாரு, அவருக்கு அது வெற்றி படமாக அமையலை. இப்போ இந்த படத்தில் சித்தார்த் அவர்களோட ரோல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, இல்லை இவருக்கு பதிலாக வேறு யாராவது நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்? இல்லை, சித்தார்த்தோட ரோல் வந்து நல்லா இருக்குது, நல்ல, அதாவது அந்த குடும்பஸ்தனில் மணிகண்டனுக்கு என்ன மாதிரி வேடமோ கிட்ட அதே வேடம் தான் வச்சுக்கோங்களேன். அது வந்து சித்தார்த் நல்லாவும் பண்ணியிருக்கார், அவரை எந்த வகையிலையும் குறையெல்லாம் சொல்ல. ஆனால் அதே வேடத்தில் தனுஷ் மாதிரி ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தோட அந்த பரிமாணமே வேறையாக இருந்திருக்கும், அதோட தாக்கமே வேறு மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் சித்தார்த்ன்றவர் வந்து கொஞ்சம் அந்நியமாக தெரிறாரு நமக்கு. அந்த தோற்றம், அவருடைய அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்நியத்தன்மை இருக்குது. தனுஷ் மாதிரி இன்னும் அந்த 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 வகையிலான அந்த ஹீரோக்கள் வந்து அந்த படத்தை பண்ணியிருந்தால் இன்னும் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது ஒன்று தான் அதில் மைனஸ். படத்தோட ப்ளஸ்ஸாக என்னென்ன பார்க்குறீங்க, மைனஸாக என்னென்ன பார்க்குறீங்க? படத்தோட ப்ளஸ் வந்து முதல் சரத்குமார், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப இயல்பான ஒரு ஸ்கிரிப்ட், எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி, எல்லோருக்கும் எளிதாக தன்னோட அதை ஐக்கியப்படுத்திக்கலாம். இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அல்லது நமக்கே இப்படி ஒரு ஏமாற்றம் வந்திருக்குன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் யதார்த்தம், கொஞ்சம் ட்ராமா கலந்த ஒரு ஸ்கிரிப்ட் அது.
மைனஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு இது நான் என்னோட இதில் நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு அது எப்படியோ தெரியாது. எனக்கு சித்தார்த் ஒரு மைனஸாக எனக்கு தெரியுது. வேற ஒருத்தர் வந்து அந்த ரோலை பண்ணியிருந்தா, வேற ஒருத்தர்னா தனுஷ் மாதிரி, தனுஷ் ரேஞ்சுக்கு இல்லை, அந்த உடல் அமைப்பு ஃபேஸ் இது எல்லாமே வந்து தனுஷ் மாதிரி ஒரு நடிகர் பண்ணியிருந்தா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர்கிட்டையும் போய் சேர்ந்துடும். படத்தில் சித்தார்த் அவர்களுக்கு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா? லவ்னு சொல்ல முடியாது. அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது வந்து ஒரு பொண்ணு கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பார், அவருடைய கிளாஸ்மேட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க குடும்ப சூழல் காரணமாக பிரிஞ்சு போயிடுது. அவள் எங்கே இருக்கான்னு தேடி தேடி பார்ப்பார், ஆனால் கிடைக்காதது. அப்புறம் இவருடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையில் பல தடங்கல்கள், பல சோதனைகள், அதெல்லாம் தாண்டி வந்து அவர் ஒரு கட்டத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிடுறாரு. அந்த நேரத்தில் வந்து அவருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது ஒரு கட்டாய கல்யாணமாக இருக்குது. இதிலேருந்து எப்படியாவது வெளியே வந்தால் போதுன்னு அவர் வந்து தவிக்கும்போது ஒரு ஜவுளி கடையில் இந்த திருமண நிச்சயதாரத்துக்காக வந்து துணி எடுக்க போகும்போது அந்த பொண்ணை வந்து பார்ப்பார். பல ஆண்டுகள் கழித்து சந்திப்பார். சந்தித்த பிறகு அன்னைக்கு ராத்திரியே திரும்ப போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவார். பேசும்போது தான் அவருக்கு தெரியும், நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நல்லா இருக்க முடியாது. ஏன்னா அது கட்டாய கல்யாணம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வீடு கிடைக்குது அல்லது பெரிய சம்மந்தம் கிடைக்குன்றதுக்காக இதை கட்டிக்கிட்டால் நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால் நமக்கு பிடிச்ச, நம்ம புரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஆன் த ஸ்பாட் முடிவெடுத்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். அதுதான், அது காதல் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு இந்த கட்டாய கல்யாணத்தை தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அவங்க வந்து சேர்றாங்க, அப்படி சொல்லலாம். படத்தில் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார்? காமெடின்னு தனியாக கிடையாது. காமெடிங்கிறது அந்த சூழலில் அமைகிறது தான். அப்படி நிறைய காமெடி காட்சிகள்லாம் கிடையாது. யோகி பாபு வந்து ஒரு 3 காட்சியில் வர்றார். அந்த வீட்டு புரோக்கராக வருவார். அவர் வருகிற காட்சி வழக்கம் போல் அவர் வந்தால் என்ன மாதிரியான ஒரு உணர்வை தருமோ அந்த மாதிரி தான் இருக்குது. படத்தின் இயக்குனராக வந்து ஸ்ரீ கணேஷ் அவர்கள் வந்து இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குருதி ஆட்டம் அப்படின்ற படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதற்கப்புறம் இவருக்கு வந்து இது 4வது படம். இந்த படம் எப்படி இருக்குது, இதற்கப்புறம் அவருக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் சார்? அது குருதி ஆட்டமே வந்து ஆக்சுவலாக பெருசாக போயிருக்க வேண்டிய படம், ஆனால் அது எடுபடாமல் போயிடுச்சு அந்த டைமில். பட் இந்த படத்தில் வந்து அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிளாட்டை வந்து மாற்றிருக்கார். சரி, எது இந்த காலத்தில் எது வந்து எளிதில் அனைத்து மக்களையும் போய் சேரும்னு பார்த்தா இந்த குடும்பம் சார்ந்த படம் வந்து எளிதில் போய் சேரும். அதுக்கு அந்த குடும்பஸ்தன் படத்தோட வெற்றி ஒரு பக்கம் அவர் மனசில் இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காரு. இது நல்லா இருக்குது, அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயமாக அடுத்த வாய்ப்புகள் வரும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.